ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிஎஸ் முகமது சுபேர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாம்கேஷ் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட ஜாம்கேஷ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஹோம் பேஜ். இங்கே சைடில் எனக்கு 250 இருக்கிற இடத்துல உங்களுக்கு $1 இருக்கும். சைன் அப் போனஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் ஜாம்கேஷ் ரெஃபர் ஐடி போட்டு இல்லை 8 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜாம்கேஷ் அப்ளிகேஷன் எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இது உங்கள் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற படத்தை ஃபுல்லாக அந்த ஹோம் பேஜில் பார்க்கலாம். சைடில் அந்த 3 கோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் முக்கியமான ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம், புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மை நெட்வொர்க். மை நெட்வொர்க்னா என்னன்னா, உங்கள் ரெஃபரடி போட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இது கீழே இருப்பாங்க. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா April 4, ஜாம்கேஷ் சர்வர் டைம் படி 11:30 மணிக்கு தான் April 4 ஆரம்பிக்கும். நேற்று யாரெல்லாம் எனக்கு ஜாயின் பண்ணிக்கான்னு பார்க்கலாம். இல்லை April 3 டேட்டு போட்டவங்க ஃபுல்லாக எஸ்டர்டே எனக்கு ஜாயின் பண்ணாங்க, புரியுங்களா? இது மை நெட்வொர்க்கோட ஆப்ஷன். இது வந்து நம்ம யாரெல்லாம் நம்ம ரெஃபரடி போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இதில் காட்டுவாங்க. டேஷ்போர்ட்னா என்னன்னா, என் ரெஃபரடியை போட்டு ஜாயின் பண்ணவங்களுக்கு கீழே யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கிறத இதில் காட்டும், புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என் ரெஃபரடியை போட்டு 1377 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெஃபரடி போட்டு 806 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெஃபரடி போட்டு 293 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி 7 லெவல் வரையும் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அந்த 7 லெவல் வரையும் இதில் டோட்டலாக பார்க்கலாம். எஸ்டர்டே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எனக்கு 25 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதில் 21 பேர் ஆக்டிவ். எதையும் பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் எத்தனை சம்பாதிச்சிருக்கீங்க என்னன்னு இதிலே பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டேட்டு 4ஆம் தேதி, அதுக்குள்ளே நான் $6 சம்பாதிச்சிருக்கேன், புரியுதுங்களா? இது டேஷ்போர்ட். அண்ட் மோர்னா என்னன்னா, இதில் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கனடா பேங்க், இதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி, அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் வரும். A2 நியூஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35 பாயிண்ட்ஸ். இதே மாதிரி அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்ணால் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆப் ரிஜிஸ்டர் ஓப்பன் ஃபார் 2 minutes த கெட் மணி ஒரு ஆல் புரியுதுங்களா? இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 2 minutes யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 35 பாயிண்ட்ஸ் வரும். அந்த 35 பாயிண்ட் நீங்கள் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வராது. நீங்கள் ஒரு 10 ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா மொத்தமாக சேர்த்து அடுத்த நாள் உங்களுக்கு காலையில் 11:30 மணிக்கு வரும், புரியுதுங்களா? ஓகே, இது ஏன் மோர். இன்வைட் அண்ட் ஏர்ன்ங்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு முக்கியமான ஆப்ஷன். ஏன்னா இது மூலயமா நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, தெலுங்கு, மராத்தி, தமிழ் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜிலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ தமிழ்ங்கிற லாங்குவேஜ் இருக்கேன். இதில் 5 விதமான டெஸ்க் மெசேஜ் இருக்குது. நான் வருமானம் இந்த டெஸ்க் மெசேஜ் இருக்கேன். ஷேர் கொடுத்தேன். ஓகே, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப்பு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ சும்மா இந்த ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் 2 இந்த குரூப்பை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஷேர் பண்ணிட்டேன். இப்படி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் மெசேஜை. ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டெஸ்க் மெசேஜை காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் போகிறீங்க. ஃபேஸ்புக்கில் போய் குரூப்ஸ், இந்த குரூப்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க ஜாம்கேஷ் அப்ளிகேஷனை. அப்போ வந்து நிறைய ஜாயினிங்ஸ் வரும். கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து இவ்வளோ குரூப்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஐடியில் மட்டும் நான் ஷேர் பண்ணுறதில்ல, நான் ஒரு 4-5 ஐடி வச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ ஜாயினிங்ஸ் வருது. இப்போ போய் இந்த குரூப்பில் வந்து என் இன்வைட் அண்ட் ஏர்ன் மெசேஜ் பண்ண போகிறேன். போஸ்ட் நான் சொன்ன முக்கியமான காரணம் என்ன, நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஜாம்கேஷோட இன்வைட் லிங்கை தூர எடுத்துடணும். கீழே பார்த்தீங்கன்னா இதான் இன்வைட் லிங்க் இருக்குது. அதை எடுத்துட்டு அதை கட் பண்ணுங்கள்.
இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணால் மட்டும் தான் போஸ்ட் ஆகும். இல்லைனா உங்கள் மெசேஜ் ஃபெயில்டு இல்லை பிளாக்டு சம்டைம்ஸ் ஐடி கூட பிளாக் ஆகலாம். அதனால அந்த இன்வைட் மெசேஜாக நீங்கள் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆகும். ஃபேஸ்புக் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சோஷியல் மீடியா. அதனால் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறது நல்ல யூஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை பார்த்தாலே தெரியும் 100% உண்மையான வேலை, 100% உண்மையான எந்தவித முதலீடும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைல் மூலம் தினமும் 500 சம்பாதிக்கலாம். இதெல்லாம் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஜாம்கேஸ் என் ரெஃபர் ஐடி போட்டு டெஸ்ட் மெசேஜ் இருக்குது. ஜாம்கேஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்கள் ரெஃபர் ஐடி போட்டு உங்களுக்கு டெஸ்ட் மெசேஜ் கொடுப்பாங்க. இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோ போஸ்ட் ஆகிடுச்சு, புரியுங்களா? இது ஷேர் பண்ணுற விதம். ஓகேங்களா? இது இன்வைட் அண்ட் ஆப்ஷன். அடுத்து மை ட்ரான்ஸ்லேஷன். இதில் போனீங்கன்னா நீங்கள் ஏன் மோரில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு இதில் காட்டிடும், புரியுங்களா? அடுத்து ஜாயினிங்ஸ். உங்களுக்கு கீழே நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் எவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்குங்கிறது இதில் காட்டும். ஜாயினிங்ஸில் காட்டும், புரியுங்களா? லெவல் 1க்கு தான் இதுக்கு அதிக பாயிண்ட்ஸ். பார்த்தீங்களா? லெவல் 1 லெவல் 2 நிறைய ஜாயினிங்ஸ் வந்துருக்கு எனக்கு. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட், புரியுதுங்களா? சாம்காஸ்ட்டில் ஜாயினிங்ஸ் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாம். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா சாம்பியன், ஆஃபர் வால்ஸ், வீடியோ வால் எது பண்ணாலும் எதில் எவ்வளோ உங்கள் மணி ஏறிக்கு இந்த மை ட்ரான்ஸ்லேஷனில் போய் பார்க்கலாம். அடுத்து ஐடி ஆக்டிவேட்டர். ஐடி ஆக்டிவேட்டருங்கிறது எதுக்குன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க 8 அப்ளிகேஷன், சில மொபைலில் வந்து சில ஆப் இன்ஸ்டால் ஆகாது, பேக்கேஜ் ப்ராப்ளம் இல்லை இந்த வருஷனுக்கு சப்போர்ட்டானு வரும். அவங்களாம் எப்படி சேனலை கம்ப்ளீட் பண்ணணும்னா அவங்களோட ரெஃபர் ஐடி கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடலாம். அது வந்து யார் இந்த ஐடி ஆக்டிவேட்டருங்கிற இந்த பார்ட்டை யார் யூஸ் பண்ண முடியும்னா, யாரெல்லாம் சாம்காஸ்ட்டில் அச்சீவர்ஸோ சில்வர் கோல்டு அவங்க மட்டும்தான் இந்த இதை யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ சில்வர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். யாராவது ஐடி ஆக்டிவேட் பண்ணணும்னா எங்கள் நம்பர் தீங்க நான் ஆக்டிவேட் பண்ணி விட்றேன். ரெஃபர் ஐடி அவங்களோட ரெஃபர் ஐடி. அச்சீவர்ஸ்னால் என்ன? இப்போ நான் சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார். சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணால் என்ன சார் பெனிஃபிட்? இல்லை, இப்போ லெவல் 1ல் 50 ஜாயினிங்ஸ், லெவல் 2ல் 100 ஜாயினிங்ஸ், லெவல் 3ல் 150 ஜாயினிங்ஸ் இருந்து உங்கள் டோட்டல் இன்கம் $100 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சில்வர் அச்சீவர்னா மாதமான $2, புரியுதுங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணாட்டி உங்களுக்கு $2 உங்கள் சாம்காஸ் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்தோம். கோல்டு அச்சீவ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு $6, பிளாட்டினம் அச்சீவ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு $25, டைமண்ட் அச்சீவ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு $100, க்ரௌன் டைமண்ட் அச்சீவ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு $300, அம்பாஸ்டர் அச்சீவ் பண்ணிங்கன்னா $600. அதோட என்ன பெனிஃபிட்னா, கோல்டு அச்சீவ் பண்ணிங்கன்னா $6 தருவாங்க, பிளாட்டினம் அச்சீவ் பண்ணிங்கன்னா அவங்களே 3 நைட் 4 நாள் டூர் கூட்டு போவாங்க, டைமண்ட் அச்சீவ் பண்ணிங்கன்னா அவங்களே 5 நைட்ஸ் 6 டேஸ் அவங்களே டூர் கூட்டு போவாங்க, க்ரௌன் டைமண்ட் அச்சீவ் பண்ணிங்கன்னா அவங்களே 5 நைட் 6 டேஸ் டூர் கூட்டு போவாங்க, அம்பாஸ்டர் அச்சீவ் பண்ணிங்கன்னா அவங்களே 5 lakhs கார் உங்களுக்கு கொடுப்பாங்க, ராயல் அம்பாஸ்டர் பண்ணிங்கன்னா $1000 மாதம் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட 15 லட்ச ரூபா கார் ஒன்று கொடுப்பாங்க. சாம்பியன் அச்சீவ் பண்ணிங்கன்னா மாதம் $5000 3,10,000 உங்களுக்கு சாம்பியன் அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுக்கு 25 லட்சம் கார் உங்களுக்கு தருவாங்க. இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 1 இயர் 2 இயர்லாம் இவ்வளோ அச்சீவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அச்சீவர்ஸு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ரீடம்குள்ளே போனீங்கன்னா சாம்காஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ரீடம்ங்கிற ஓப்பன் ஆயிரும். அதில் பேங்க் ரீடம், ரீசார்ஜ், சாம்காயின் 3 ஆப்ஷன் இருக்கும். எதில் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பேங்க்ல ரீடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் $5 இருந்தால் நீங்கள் பேங்க்கில் உங்கள் KYC டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லும். அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவாங்க 1 மந்த்தில். வேறு முக்கியமான ஆப்ஷன் அந்த ட்ரீவியூனா, அதாவது சாம்காஸ்ட்டில் யாரெல்லாம் எனக்கு கீழே ஜாயின் பண்ணிருக்காங்க, அதாவது சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணாங்களோ கம்ப்ளீட் பண்ணாங்களோ சேர்த்து இதில் காட்டும், புரியுதுங்களா? ஓகே, இதுதான் முக்கியமான ஆப்ஷன்ஸ். இதை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. வேறு ஒன்றும் முக்கியமான ஆப்ஷன்ஸ் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, பாய், தேங்க்யூ.